இன்றைக்கி கொஞ்சம் மசாலாலாம் வறுத்து அரைச்சிட்டு கடாய் பன்னீர் தான் செஞ்சுருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, மிளகு, சீரகம், 3 வரமிளகாயும், 2 கிராம்பு, 2 ஏலக்காய் நல்லா வறுத்துட்டு ஆறிட்ட பிறகு இது எல்லாமே நல்லா சேர்த்து பொடியாக அரைச்சிக்கலாம். இது கூட 2 தக்காளி பழமும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டேன். பன்னீர் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்லா ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கடாயில் மறுபடியும் பட்டர் சேர்த்துட்டு பன்னீர், கொஞ்சமாக குடமிளகாய், தக்காளி, இது கூட க்யூபாக கட் பண்ண வெங்காயம் இதெல்லாமே சேர்த்து வறுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டேன். மறுபடியும் கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு மசாலா பொருட்கள் சேர்த்து வதங்கினதும் 2 வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எப்பவும் சேர்த்துக்கிற வெறும் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், எவரெஸ்ட்டில் இருக்கிற பிரியாணி மசாலாவும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பொடியும் சேர்த்துட்டு 2 தக்காளி பழம் அரைச்சிருந்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி, வதக்கின பன்னீர், தயிர் இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிச்சதும் கசூரி மேத்தி சேர்த்து இறக்கிட்டோம்னா ரொட்டி இல்லைனா நான் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க.